பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் திரும்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் இருக்க ரொட்டீன் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வேலை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். க்ளீனிங் பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி காலையில் என்னோடய டே வந்து ஸ்ட்ராங்கான காஃபியோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து காஃபி லவர் அப்படின்ட்டு. ஸோ காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான காஃபியில் ஸ்டார்ட் பண்ண டே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ அதுக்கு நல்லா திக்காக வந்து டிகாஷன் எடுக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு நம்ம காஃபி குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலை என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஏவிடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிராண்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ காஃபி குடிச்சிட்டு அடுத்து என்ன வீட்டு வேலைன்னு பார்த்துடலாம். காஃபி குடிச்சு முடித்த உடனே நான் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா லாண்ட்ரி போட்டுவிடுவேங்க. ஸோ துணியை வந்து துவைக்க போட்டுவிடுவேன். ஏன்னா காலையிலே துணி துவைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக காஞ்சிடும். இப்போ மழை காலமாக இருக்குது, சீக்கிரம் வெயிலும் வர மாட்டேங்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் காஞ்சிடும் இல்லையா. அதனால தான் காலையில் காஃபி குடித்த கையோட நான் துணியெல்லாம் வந்து துவைக்க போட்டுவிடுவேன். உங்களுக்கு தெரியும் நான் வந்து துணியோடு சேர்த்து இந்த டிடர்ஜென்ட் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நான் போடுவேன். ஸோ போடுறப்ப கொஞ்சம் நல்லா அழுக்கு போகுது. ஸோ நான் அது ஆல்ரெடி இதுக்காக வ்ளாகும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 99 ருபீஸோ 49 ருபீஸோ சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, உங்கள் அமேசானில் கூட கிடைக்கிது. ஸோ இப்போ வந்து நான் இதை முடிச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசை சட்னி, இந்த வெங்காய சட்னி பண்ண போகிறேன்.
எனக்கே கூட பிடிக்காது. பட் வந்து நீங்கள் அவ்வளோ பார்த்துருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமே தெரியாமல் தேய்க்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு டிஸ்கஷன் ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கும். குழந்தைங்கள படிப்பு பற்றியோ, இல்லை நம்ம வீடு வாங்குறதை பற்றியோ, இல்லை ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றியோ, இல்லை உங்களுக்கே வந்து நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நீங்கள் பாத்திரம் தேய்ச்சி பாருங்களேன். நீங்கள் தேய்க்கிறது தெரியாது, டக்குன்றதுக்குள்ளே முடிஞ்சிடும். அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் கிடைக்கும். அதாவது நம்ம ஏதாவது விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே பண்ணுறப்போ பண்ணுற விஷயமே வந்து பண்ணுற வேலையை வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. ஸோ பாத்திரம் தேய்ச்சி முடிச்ச கையோட அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ டைனிங் டேபிள்ன்றது டைனிங் டேபிளாக இல்லை, அது இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வந்து நிறைய பொருள் வைக்கிற இடமா தான் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். சண்டே பார்த்தீங்கன்னா என்னோட பெட் ஸ்பெட் எல்லாம் மாற்றிடுவேன், வாரம் மாற்றிடுவேன். ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட் ஸ்பெட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் புதுசாக போட்டுக்கிறேன். ஸோ வீட்டோட க்ளீனிங் வந்து ஈஸியாக பண்ணணும், எப்பவுமே வீடு புதுசாக பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. அதாவது வாரத்தில் மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு வந்து என்னென்ன வேலைகள் நீங்கள் பண்ணணுமோ அதை எழுதி வச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ சாட்டர்டே சண்டே வந்து ஃபேமிலியெல்லாம் வீட்டில் இருக்கிறப்போ நம்மளும் வந்து கொஞ்சம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம். பட் அந்த 2 நாள் எந்த வேலையும் வச்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் குக்கிங் தவிர. மற்ற நாள் மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் எப்போவுமே ஏதாவது ஒரு க்ளீனிங் வந்து நீங்கள் அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு எப்போவுமே புதுசாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். உங்கள் பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா எங்கள் வீட்டில் ரேவந்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் சொல்கிறது எதுவுமே புரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ பசங்க எல்லாம் சேர்ந்து சம்டைம்ஸ் வந்து ஒரே இதில் பேசுகிறப்போ அவனுக்கு சம்டைம்ஸ் டீச்சர் சொல்கிறது புரிய மாட்டேங்குது. என் டீச்சர்ஸும் பாவம் அவங்க நிறைய குழந்தைங்கள ஒரே டைமில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது கஷ்டமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நானும் டெய்லி பார்த்துட்ருக்கேன் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆன்லைன் வந்து கரெக்டாக பசங்க புரியுதா? கொஞ்சம் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் இந்த பெட் ஸ்பெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸ் தாங்க வாங்குவேன். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி நல்ல கலர்ஸ்க்காக நல்லா வைப்ரண்ட் கலர்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு கலராக போட்டால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸில் வாங்குகிறேன். பட் விலை வந்து கொஞ்சம் அதிகம்தான், பட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கும். நீங்கள் இப்போ நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, நான் இந்த ப்ளூ கலர் பெட்ஷீட் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து இதுவும் இன்னொன்று தான் மாற்றி மாற்றி போட்டுட்ருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்து லைஃப் கொடுக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸில் வந்து வாங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா. இது வந்து கரெக்டாக போடணும்னு நினச்சிப்போம். அதான் பார்க்கறதுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கணும், அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். எப்போ நீங்கள் பெட்டு இந்த மாதிரி இந்த புதுசாக நீங்கள் வந்து ஸ்பெட் போட்டாலும் இந்த மாதிரி குவில்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, இது வந்து கடைசியில் எண்டில் வந்து இந்த மாதிரி போட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ, அதாவது போட்டுட்டு பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக தெரியும் உங்கள் பெட்ரூம் அப்படின்றது. ஸோ வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டுக்கோங்க. நான் டார்க் கலர் பெட் ஸ்பெட்டாக இருந்திருந்தால் லைட் கலர் குவில்ட் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இந்த குவில்ட் வந்து நான் ஜிமார்க்கில் தான் வாங்கினேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்ற வேலைகளும் செலிப்ரேட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி எங்களோட ப்ரப்போசல் டேவை. ஸோ பார்த்திங்கன்னா கேக்லாம் வெட்டி ரொம்ப இருந்து என்ஜாய் பண்ணோம். அப்புறம் வந்து இது வந்து ஹோட்டல் ரூமில் எடுத்தது, இது வந்து வெளியில் கார்டனில் எடுத்தது. ஸோ ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது திரும்பி அந்த மாதிரி போகணுன்னு. பட் இந்த லாக்டவுன்லாம் முடிச்சு நாங்கள் திருப்பி எப்படி தான் போக போகிறோம் தெரியல. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30 ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து ஈவினிங் ரொட்டீன் பார்த்துடலாம். வீட்டில் வந்து பெருக்கிறது, கூட்டுறது, துடைக்கிறது இது பெரிய வேலையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் பெரிய வீடு வாங்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், பட் அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயங்க. அண்ட் இது வந்து தொடப்பத்துக்கு பதிலாக யூஸ் பண்ண நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அது உங்களுக்கு வந்து டஸ்ட் ஆகாமல் நம்ம வீடை வந்து தொடச்சிக்கலாம். இது அப்புறம் வந்து நான் வீடு தொடச்ச உடனே நம்ம மாப் போட்டுக்கிறேன். ஸோ மாப் எப்போவுமே ஈவினிங் டைமில் நான் வந்து ஒன்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவேன், ரொம்ப அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் கிடைக்கும்.
ஸோ பார்த்தீங்களா காலையிலேருந்து ஈவினிங் வரலையும் என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான், டெய்லி ரொட்டீன் இது தான். இன்னும் நிறைய கூட இருக்கும், என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.